ஹாய் விவர்ஸ் நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 50வது மேட்ச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஐபிஎல்லுடைய முக்கால்வாசி மேட்ச் பார்த்திங்கன்னா இதோட வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் கால்வாசி மேட்ச் தான் வந்து இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் வந்து மோதுறாங்க. மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து வந்துருந்துச்சுன்னு சொல்லணும். நம்ம கொடுத்த இந்த பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 9 பிளேயர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் அப்போது நான் வந்து ஸ்டேடியம் போயிடுவேன்னு தெரியும். ஸோ அங்கே வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதாவது டாஸுக்கு அப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிறத பொறுத்து அப்டேட் பண்ண முடியாததுனால ஓரளவுக்கு 2 டீமில் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் காமனாக யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 9 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துட்டாங்க. இதில் ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நூர் அகமது கேப்டன்லேயே கொடுத்துருந்தோம். 3 விக்கெட் கிட்ட எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் வந்து எடுக்கலை, 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா, அதாவது பிபிகேஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூர் அகமது ஃபஸ்ட்டாக பவுலிங் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்துப்பார். ஸோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மாத்திரையும் பார்த்தீங்கன்னா விளையாட வந்து போயிட்டார். இப்போ இந்த 2 பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் டீம் சொல்லி ட்ரீம் டீமுக்குள்ளே வராதவங்க. மித்தபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா சாம் கரான், டிவால் பிரேவிஸ், கலீல் அகமது, பதீரனா, பிரப்சிம்ரான் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், சசங் சிங், யஸ்வேந்திரா சாகல், ஹர்ஷ்தீப் சிங் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருந்தேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. முக்கியமாக நான் வந்து கான்ஃபிடென்ஸாக வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். சாம் கரானுடைய டேவாக வந்து இது வந்து இருக்கும். இன்றைக்கி சாம் கரான் வந்து பேட்டிங் வந்தாலும் பயங்கரமாக வந்து அடிப்பார், பவுலிங் போட்டாலும் ஒரு விக்கெட் சொல்லணும்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம் கரான் வந்து பின்னி எடுத்துட்டார் அடி. நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த சென்னை மேட்சஸ்லாம் நான் எதுலையுமே பார்த்தீங்கன்னா சாம் கரான் வந்து டீம்லேயே எடுத்துக்க சொல்லியிருக்க மாட்டேன். சாம் கரானை பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் வந்து விட்டுருப்பேன். ஏன்னா அந்த மேட்ச் நடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா சாம் கரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள்னு எதுவுமே வந்து இல்லை. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம் கரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரக அமைப்புகள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சாம் கரான் வந்து கொடுத்தோம், கேப்டன்லேயே கொடுத்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா அவர் தான் கேப்டனாக வந்து வந்திருந்தார். ஆனால் எத்தனை பேர் இதெல்லாம் வந்து போட்டு வின் பண்ணியிருந்தீங்கன்னு வந்து தெரில. அப்படி வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஏன்னா 9 பிளேயர்ஸ்க்கு மேலே ட்ரீம் டீம் கொடுத்துருக்கோம். நான் சொன்னதை வச்சு அப்படியே நீங்கள் ஒரு டீம் வந்து மேக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா நான் மேக்ஸ்வெல் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு டீமில் வந்து இல்லை. மேக்ஸ்வெல் பதில் அப்படியே பிரியன்ஸ் யாரை வந்து மாற்றி வந்திருக்கலாம். ஏன்னா நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னால் கடைசியில் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கிறத வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரியன்ஸ் யாரையோ அப்படியே தூக்கி உள்ளே போட்டிருந்தீங்கன்னா கூட நேற்று வந்து எல்லாத்துலேயுமே வந்து க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சரியாக வந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து வரல. அதாவது இந்த மேட்ச் அளவுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் அளவுக்கு வரல. ஸோ அன்றைக்கி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து அவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ப்ரெடிக்ஷன் வேஸ்ட்டு, ப்ரெடிக்ஷன் சரியில்லை அப்படி இப்படின்னு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் எக்ஸலண்ட்டாக வந்து வந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் பண்ணலை. எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க போல். எப்போ ப்ரெடிக்ஷன் சரியாக போலையோ அப்போ போய்ட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். சரியாக வந்தால் கண்டுக்காமல் போயிடலாம் அப்படின்னு வந்துருக்கீங்க போல். இது ஏன்னு தெரில. ப்ரெடிக்ஷன் நல்லா இல்லாதப்போ சொல்கிறீங்க, நல்லா இருக்கும் போது சொன்னால் நல்லாயிருக்கும். நேற்று ட்ரீம் டீம் கொடுத்ததை தாண்டி நம்ம பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, 22 பிளேயர் பர்ஃபார்மன்ஸு. அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேலே யாருக்கெல்லாம் எப்படி சொல்லியிருந்தோன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். நேற்று மேட்ச் வீடியோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்து டீம் போட்டிருந்தீங்கன்னா கிராண்ட் லீக்கே கூட வின் பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சாகல் வந்து மிஸ்ஸிங்கு. மத்தபடி பார்த்தோம்னா சாம் கரான்லாம் கூட கரெக்டாக தான் வந்து கொடுத்துருந்தோம். வைஸ் கேப்டனை மாற்றி போட்டிருந்தீங்கன்னா கூட வின் பண்ணிட்டு வந்து போயிருந்திருக்கலாம். நேற்று வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சேனல்லே வந்து போட்டேன் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஸ்கிப்புன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணி ஏன்னு வந்து தெரில. ட்ரீம் 11 வந்து ஸ்கிப்புன்னு வந்து போட்டிருந்தேன். அது வந்து சில பேர் புரிஞ்சுக்காம வந்து கேட்டு வந்திருந்தாங்க. வீடியோ போட்டிங்க இப்போ ஸ்கிப்புன்னு சொல்கிறீங்க, அதுபடி போடக்கூடாதா அப்படி இப்படின்னு இருந்தீங்க. அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து கொடுப்பேன் பார்த்தீங்களா அப்டேட்டு, அதுதான் வந்து ஸ்கிப்புன்னு வந்து போட்டு வந்தேன். அதாவது அது வந்து பண்ண முடியாது ஸ்டேடியம் இருக்கனாலன்னு. மற்றபடி வீடியோ பற்றி நான் எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெட்வொர்க்கே எப்போயுமே வந்து கிடைக்காது. பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகலை. நான் டெலகிராமில் அப்டேட்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாம் கரானுக்கெல்லாம் சாம் கரான் விளாண்டு முடிக்கிறப்பே நான் வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து சென்ட் ஆயிருந்துச்சு. சுத்தமாக சென்டே ஆகலை. ஸோ நெட்வொர்க்கே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. கிரவுண்ட் அவுட் வெளில வந்ததுக்கப்புறம் தான் அது கிடச்சிச்சு. புதுசாக ஐபிஎலுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வாங்க ஆரம்பித்தவங்க நேற்று வந்து கொடுக்க முடியல. ஏன்னா எப்படியும் கொடுக்க முடியாது நெட்வொர்க் இஷ்யூனால். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பயும் ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிபிகேஎஸ் மேலே ட்ரேட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து எம்ஐ vs RR மே 1ஆம் தேதி நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1-6 காம்பினேஷன்.
அதாவது சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். ஸோ அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில ஃபஸ்ட்டு ஆர்ஆரில் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 30 ரன்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது வைபவ் சூரியவன்சி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து நிதிஷ் ராணா கொஞ்சம் சுமாரான இன்னிங்ஸாக தான் வந்து இருக்கும். அடுத்து ரியான் பராக் அவருக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். ரியான் பராக்ட் வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது த்ருவ் ஜுரல் அவரும் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்தது சிம்ரன் ஹெட்மயர் கடைசியில் வந்து ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது வனிண்டு அசரங்கா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ஜாஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா 2 பேருமே 2 விக்கெட் கிட்ட எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது சந்தீப் சர்மா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். யுத்வீர் சிங் சரக் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்ஐயில் வந்து பார்த்தோம்னா ரியான் ரிக்கல்டன் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. இங்கிட்ட எப்படி சூரியவன்சியோ அதே மாதிரி அங்கிட்ட வந்து ரிக்கல்டனு. அடுத்ததாக ரோஹித் சர்மாட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வில் ஜாக்ஸு பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட்டும் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் இவருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. சூரியகுமார் யாதவ்ட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது திலக் வர்மா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கும். பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்தது நமன்தீருக்கு நல்லா வந்து இருக்கும். ஒரு 25+ ரன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நான் நமன்தீருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா விளையாடுவாருன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து இயர்லேயே வந்து பேட்டிங் வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாட முடியாது. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து டீம் எடுங்க. நான் ஒரு பிளேயருக்கு நல்லா இருக்கு சொல்கிறனால மட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் எந்த ஆர்டரில் வருவார், எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டீம் போடுங்க. நான் சொல்கிறத அப்படியே வந்து போடாதீங்க. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வின் பண்ண வந்து முடியும். அடுத்து பார்த்தோம்னா போஸ் போன மேட்ச் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். விக்கெட்ஸ் எடுத்திருந்தார், பேட்டிங் ஆடிருந்தார், ஒரு கேப்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா போஸ் வந்து செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. பவுலிங் போட்டாங்கன்னா 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்தது தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட்டுங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். போன மேட்ச் வந்து நம்ம 2+ விக்கெட்ஸ் எடுப்பாக சொல்லியிருந்தோம். 4 விக்கெட் மேலே வந்து எடுத்திருந்தார். அந்த மேட்ச்சில் பும்ரா கேப்டனாக வந்து கொடுத்துருந்தோம். அன்றைக்கி அவர் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து வந்தார். அந்தளவுக்கு என்ன விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு 4-5 எடுத்துட மாட்டார். ஆனால் 2 விக்கெட் 3 விக்கெட்டுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா கரண் சர்மா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஆர்ஆர்லையும் எம்ஐலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், ஜாஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா, ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், போஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ வனிண்டோ அசரங்கா, ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, நமன்தீர், தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ப்ரெடிஷன் தான். இதில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிஷனில் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ இன்னும் யாரும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து மறந்துடாமல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறாங்க, வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, டெலகிராம் சேனலில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்க இந்த பிளேயிங் 11 2 டீம்லையும் லாஸ்ட்டாக உள்ள அந்த பிளேயர்ஸு அவங்கள வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடிஷன் வந்து எடுத்திருக்கேன். இந்த லெவலில் எதுவும் சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரெடிஷனுடைய அக்யூரேசிங்கிறது 80% மேலே வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ நேற்று மேட்ச் அளவு கூட பார்த்திங்கன்னா வந்து வரலாம். இதே இந்த 11ல் எதுவும் சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரெடிஷனுடைய அக்யூரேசிங்கிறது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிஷன்ஸ் வேணுங்கிறவங்க என்னுடைய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரியான் பராக், சூரியகுமார் யாதவ், போஸ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிஷன்ஸ் வந்து சொதப்புது, சரியாக வர மாட்டேங்குது, கேப்டன் வைஸ் கேப்டன் கூட சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து நடக்குது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் சொன்ன வச்சு டீம் போட்டேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ வந்து வருது. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஒரு நாள் சரியாக வரல அப்படி ஆச்சு ஓகே. நான் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 to 8 மேட்ச் கரெக்டாக தான் வந்து கொடுக்குறேன். அதாவது 7 பிளேயர்ஸ் கீழே குறையாமல் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். சில நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 பிளேயர்ஸ் மேலே வந்து போகுது.
அந்த ரேராக தான் பார்த்தீங்கன்னா அந்த சொதப்பல் வந்து நடக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அந்த சொதப்பல் மேட்ச்சில் நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா, நான் நல்லா கொடுக்குற மேட்ச்சில் நீங்கள் நல்லா வந்து வின் பண்ணியிருக்கணும். ஆனால் யாருமே ஒருத்தர் கூட வந்து நான் நல்லா வின் பண்ணேன் இன்னைக்கு, இந்த மாதிரி 9 பிளேயர்ஸ்க்கு மேலே ட்ரீம் டீம் வர அன்னைக்கெல்லாம் யாருமே ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து கிடையாது. நான் நல்லா வந்து வின் பண்ணேன், இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே டீம் போடுறதா இருந்தீங்கன்னா, நான் நல்லா கொடுக்குற அன்னைக்கெல்லாம் நீங்கள் நல்லா வின் பண்ணியிருக்கணும். நான் மோசமாக கொடுக்குற அன்னைக்கு லாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் மோசமாக கொடுக்குற அன்னைக்கு மட்டும் லாஸ் ஆகிடுச்சு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. ஆனால் நல்லா வர அன்னைக்கெல்லாம் யாருமே ஒருத்தர் கூட வந்து நான் இன்றைக்கி வின் பண்ணிட்டேன், இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் சூப்பர் வந்து கமெண்ட் வந்து பண்ண மாட்டேறீங்க. இது வந்து ஏன்னே வந்து புரியலை. நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணணுங்கிறது அவசியம் வந்து இல்லை. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணாமல் வந்து இருங்க.